Hello students, welcome to 1+1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 9th standard chapter 1 set languageல applications on cardinality of sets பத்தி பார்க்க போறோம். ஓகே, அதாவது exercise 1.6 பார்க்க போறோம். இந்த வீடியோல first 3 sums பார்ப்போம். exercise குள்ள போறதுக்கு முன்னாடி just என்னெல்லாம் formulas இருக்கு அத பார்த்திரலாம். ஓகே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனலை subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே bell icon-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி பார்க்க வைங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம். If A and B are two finite sets, okay, அதாவது finite setsனா என்னது? முடிவு இருக்கிறது. ஓகே, அதாவது கவுண்டபிள், கவுண்ட் பண்ணக்கூடியது. finite sets, அதாவது A and B வந்து limited elements கொடுத்திருப்பாங்க, end இருக்கும், அதுதான் finite. end இல்லாதது தான் infinite. ஓகே, so finite sets. then so இந்த formulasலாம் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து இப்போ sumsல இந்த formulasலாம் யூஸ் பண்ண போறோம். ஓகே, அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம sumsல வந்து இப்போ இதை யூஸ் பண்ண போறோம். ஓகே, வெரி சிம்பிள். First, number of A union B which is equal to number of A plus number of B minus number of A intersection B. So this is one formula. அதுவே 3 sets கொடுத்திருந்தா இந்த formula யூஸ் பண்ணணும். A union number of A union B union C which is equal to, ரொம்ப சிம்பிளா இதை ஞாபகம் வச்சுக்கலாம், மறக்கவே முடியாது. number of A plus number of B minus number of C plus number of C minus number of A intersection B, then B intersection C, then A intersection C, again எல்லாத்துக்கும் ஒரு intersection. அதே மாதிரி தான் இந்த ஃபார்முலாவும். ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு ஃபார்முலாவில் வந்து எத்தனை ஃபார்முலா வேணாலும் உருவாக்க முடியும், கரெக்டாக? ஏன்னா வந்து இப்போ கொஸ்டினில் இந்த ஃபார்முலாக்கு என்னெல்லாம் தேவைன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்காங்க. ஏ யூனியன் பி தேவை, ஏ தேவை, பி தேவை, ஏ இன்டர்செக்ஷன் பி, அதாவது 4 இருக்குது. 1 2 3 4 தேவை, கரெக்டாக? இப்போது ஃபோர் டேர்ம்ஸ் இருக்குது இதில், கரெக்டாக? இப்போது ஏதாவது 3 கொடுத்துருந்தா தான் 1 நம்ம கண்டுபிடிக்க முடியும், கரெக்டாக? ஸோ இப்போ வந்து இவங்க for example number of A, number of B, number of A intersection B கொடுத்துட்டு number of A union B கேட்டாங்கன்னா டைரெக்டாக நம்ம இதுக்கெல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டாக? இப்போ சப்போஸ் number of A union B கொடுத்துட்டு number of A, number of B கேட்டாங்கன்னா இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்கன்னா இதுலேருந்தே இந்த ஃபார்முலா நம்ம உருவாக்கலாம். பட் ஒன்றுத்துக்கும் ஃபார்முலா படிக்க வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கோங்க போதும். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு 4, இதுக்கு 5, இதுக்கு 7 கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னால் என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணிவிடுவீங்க, கரெக்டாக? இப்போ சப்போஸ் இதுக்கு ஒரு 10ன்னு கொடுத்துருக்காங்க, இது 4 5 கொடுத்துருக்காங்க, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்னா இங்கேயே நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணி இந்த பக்கம் கொண்டு வருவீங்களே எப்பயும் போல் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்றுத்துக்கும் ஃபார்முலா படிக்க வேண்டாம். ஸோ ஜஸ்ட் இந்த ஃபார்முலா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஒரு ஃபார்முலாலேருந்து எத்தனை ஃபார்முலா உருவாக்கலாம்? இன்னும் 3 ஃபார்முலாஸ் உருவாக்கலாம். நம்பர் ஆஃப் A யூனியன் B, நம்பர் ஆஃப் B, நம்பர் ஆஃப் A இன்டர்செக்ஷன் B கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் A கேட்டாலும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது 3 கொடுத்துட்டு இது கண்டுபிடிக்க சொன்னாலும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இது கண்டுபிடிக்க சொல்லி இது 3 கொடுத்தாலும் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இந்த ஒரு ஃபார்முலாவில் வந்து இது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, எதை வேணாலும் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்முலா number of A minus B which is equal to number of A minus number of A intersection B. இந்த ஃபார்முலாஸ்லாம் உங்கள் புக்ஸ்லேயும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாஸில் number of A minus B equal to number of A minus number of A intersection B. ஓகே, நெக்ஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணியிருந்தேன். நம்பர் ஆஃப் B minus C equal to number of B minus number of A intersection B. இந்த ஃபார்முலாஸ்க்கும் அப்படி தான். இப்போது 1 2 3 டேர்ம்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது 2 டேர்ம் கொடுத்தா தான் இன்னொன்று நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் இது 2 கொடுத்துட்டு இதை தான் கேட்பாங்க கிடையாது, இது 2த்தையும் கொடுத்து கூட இதை கேட்கலாம். ஓகே, ஸோ இது 3 இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இதுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்முலா நம்பர் ஆஃப் A காம்ப்ளிமெண்ட் which is equal to, நம்ம A காம்ப்ளிமெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? யூனியன்லேருந்து A மைனஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் U மைனஸ் நம்பர் ஆஃப் A. அதுவே வந்து B காம்ப்ளிமெண்ட் இங்கே என்ன எலிமெண்ட் ஆல்ஃபபெட் கொடுத்துருக்காங்களோ அதுபடி நம்ம இங்கே போட்டுக்க வேண்டியதான். ஓகே, வெரி சிம்பிள். ஸோ இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து சம்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே,
next இது important if A and B are disjoint sets. Disjoint setsனா என்னது இப்படி இருக்கும், joint ஆகாம இருக்கும், overlap ஆகாம இருக்கும், இது overlappingலே இது வந்து disjoint. Then இப்போ வந்து நம்பர் ஆஃப் இதுக்கு வந்து நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி ஃபார்முலா என்னது, ஏன்னா இன்டர்செக்ட் ஆகலையா, ஸோ இன்டர்செக்ஷன் வேல்யூஸ் எதுவும் வராது. ஸோ இந்த ஏ ஃபார்முலா தான் ஏ யூனியன் பி, இதே ஃபார்முலா தான் இது தவிர மீதி இது மட்டும் வரும். ஓகே, எப்போது அதாவது டிஸ்ஜாயின்ட் செட்ஸாக இருக்கும் போது. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலாவில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க, எந்த சம் கேட்டாலும் நம்ம அப்ளை பண்ண தெரியணும். ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம எக்ஸசைஸ் சம்குள்ளே போவோம். இப்போ இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.6ல ஃபஸ்ட்டு 3 சம்ஸ் பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம்ஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். ஓகே, 2 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன், if number of A which is equal to 25, okay, number of A 25 கொடுத்துருக்காங்க, number of B equal to 40, number of A union B equal to 50 and number of B complement equal to 25. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. then find number of A intersection B and number of U. ஸோ ரெண்டு கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு number of A intersection B கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு பாருங்கள் என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் பி கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி இது 3 கொடுத்து நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4 வர ஃபார்முலா எது? எஸ், இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம போடணும். ஓகே, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க, இது 3 கொடுத்துட்டு இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் யூ கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது நம்பர் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் யூ கண்டுபிடிக்க ஃபார்முலா இங்கே இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் யூன்னு கண்டுபிடிக்கிறதா ஃபார்முலா இருக்கா? இங்கே நம்பர் ஆஃப் யூ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஃபார்முலாஸில். எஸ், இங்கே தான் இருக்குது நம்பர் ஆஃப் யூ. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஃபார்முலாக்கு என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் மட்டும்தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும்னு அவசியம் இல்லை. இதில் நம்பர் ஆஃப் யூ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்துட்டாலே இந்த ஃபார்முலாவில் எதை வேணாலும் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் கொடுத்துட்டு இது கூட கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லைனா இது ரெண்டையும் கொடுத்து இது கண்டுபிடிக்க சொல்லலாம், இல்லைனா இதுவும் கொடுத்து இதை கண்டுபிடிக்க சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் பி அண்ட் நம்பர் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் இருந்தாலே நம்பர் ஆஃப் யூ கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி. ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிருவோம். அதுக்கு என்ன ஃபார்முலா நான் சொன்னேன், நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி which is equal to number of A plus number of B minus number of A intersection B. ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபார்முலாலே நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி இருக்க இடத்துல என்ன பண்ணணும், 15 எழுதணும். 15 எழுதுங்க, இந்த ஈக்குவல் டு அப்படியே போடுங்க, எல்லாமே அப்படியே எழுதணும், வேல்யூஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஏ இருக்க இடத்துல என்ன போடணும், 25. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் அப்படியே போடுங்க. நம்பர் ஆஃப் பி இருக்க இடத்துல 40 மைனஸ் அப்படியே போடுங்க. நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு தெரியாது, ஸோ என்னன்னு தெரியலனா அது அப்படியே போடுங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது எல்லாமே இருக்குது, இது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, வெரி சிம்பிள். ஸோ 50 ஈக்குவல் டு 25 + 40 என்ன வரும், எஸ் 65 மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே, ஸோ என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அதை அங்கேயே வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஸோ மீதி எல்லாம்னா என்ன இருக்குது, 65 மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி படிச்சிருப்பீங்கன்னு நீங்கள் 7th 8th 6thலலாம். இந்த பக்கம் வந்து +65 இருக்கா, ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் -65 ஆகும். ஸோ என்ன வரும், ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் ஆல்ரெடி இருக்கிற நம்பர் அப்படியே ரெண்டு பக்கமுமே அப்படியே எழுதணும். ஓகே, அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட்டு தான் கொண்டு வர நம்பரை சைனோட எழுதணும், பார்த்தீங்களா? ஓகே, இப்போ இங்கே மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்குது, அதை மறந்துடக்கூடாது, அதை கரெக்டாக எழுதணும். ஓகே, இப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் நம்ம, ஸோ 50 - 65 என்ன வரும், எஸ் என்ன வரும், -15 which is equal to minus number of A intersection B. இங்கே மைனஸ் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் 6th standardல 7th standardல படிச்சிருப்பீங்க, இன்டீஜர்ஸ் கரெக்டாக. ஸோ இது என்ன வரும், இதோட சைன் வந்து ப்ளஸ்ன்னு இருக்குது, 65ஓட சைன் வந்து மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சைனாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு ஹையஸ்ட் நம்பரோட சைன் எழுதுவீங்க இல்லையா, அதுதான் இது. ஓகே, ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 15 வரும். ஹையஸ்ட் நம்பர் வந்து 65, அதோட சைன் வந்து மைனஸ், ஸோ -15. இப்போ பாருங்கள், மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி which is equal to
15. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சாச்சுன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது நம்பர் ஆஃப் யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் யூக்கு நம்பர் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் பி இருந்தால் நம்பர் ஆஃப் யூ கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டாக? ஸோ வாங்க இப்போ நம்ம அதை கண்டுபிடிப்போம். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் which is equal to number of b complement which is equal to number of u minus number of b. okay, ஸோ இப்போ நம்பர் ஆஃப் யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பேலன்ஸ் இருக்க இடத்துலலாம் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போடுங்க. ஸோ நம்பர் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 25 which is equal to நம்பர் ஆஃப் யூ எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மைனஸ் அப்படியே போட்டு நம்பர் ஆஃப் பி இருக்க இடத்துல கொஷனில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 14 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் யூவை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த -40 என்ன பண்ணணும், இந்த பக்கம் கொண்டு வரணும். கரெக்டாக? ஸோ -40 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா என்னவாகும், +40. ஓகே, மைனஸாக இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், which is equal to என்ன வரும், நம்பர் ஆஃப் யூ. ஸோ 25 + 40 என்ன வரும், 65 which is equal to நம்பர் ஆஃப் யூ. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 65. தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுலேயே நம்ம செகண்ட் சப்டிவிஷன் சம் பார்ப்போம். அதாவது if n of a equal to 300, a union b equal to 500, a intersection b equal to 50 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. and n of b complement is equal to 315 கொடுத்துருக்காங்க. and find n of b and n of u நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது, ரெண்டு வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஏ நம்பர் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க, ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம நம்பர் ஆஃப் பி கண்டுபிடிச்சிடலாமா? கரெக்டாக எந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம், எஸ் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாமா? இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி which is equal to நம்பர் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. இந்த ஃபார்முலா வச்சு என்ன கண்டுபிடிக்கலாம், ஏ யூனியன் பி இருக்குது, ஏ இருக்குது, நெக்ஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பியும் கொடுத்துட்டாங்க. இது மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம், நம்பர் ஆஃப் பி. இப்போ நம்பர் ஆஃப் பி கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்பர் ஆஃப் யூ நெக்ஸ்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? அதாவது நம்பர் ஆஃப் யூ எந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம், நம்பர் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் இருக்குது, பி இருக்குது. ஸோ இந்த அகெயின் போன சம் போட்டோலே அந்த ஃபார்முலா வச்சு நம்பர் ஆஃப் யூ கண்டுபிடிச்சிடலாம். வெரி சிம்பிள். ஓகே, வாங்க இப்போ நம்ம சம்குள்ளே போவோம். ஸோ நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி எவ்வளோ, 500 which is equal to நம்பர் ஆஃப் ஏ எவ்வளோ, 300. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அப்படியே போடுங்க. நம்பர் ஆஃப் பி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்படியே வச்சுக்கோங்க அதை. நெக்ஸ்ட் மைனஸ் இருக்குது, அப்படியே போடுங்க. நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50. அதையும் அப்படியே போடுங்க. ஓகே, ஸோ இந்த 500 அப்படியே வச்சுக்கோங்க which is equal to. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் பி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை மட்டும் இங்கே வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிவிடுங்க. ஸோ 300 - 50 எவ்வளோ வரும், எஸ் 250 ப்ளஸ் இந்த என் ஆஃப் பியை வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 250 மட்டும் இந்த பக்கம் கொண்டு வரணும். அப்போ என்ன வரும், இங்கே +215 இருக்கா, அந்த பக்கம் வந்தால் -215 வரும். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட்டு தான் கொண்டு வர நம்பர் எழுதணும். ஓகே, ஈக்குவல் டு இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது, நம்பர் ஆஃப் பி இருக்குது, அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் பி ஈக்குவல் டு என்ன ஆன்சர் வந்துச்சு, 500 - 250 will be 250. வெரி சிம்பிள். ஓகே, பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இதை வச்சு இப்போ என் ஆஃப் யூ கண்டுபிடிச்சிடலாம். வெரி சிம்பிள். ஸோ என் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் which is equal to என்ன ஃபார்முலா, என் ஆஃப் யூனியன் மைனஸ் என் ஆஃப் பி. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ என் ஆஃப் யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ என் ஆஃப் பி காம்ப்ளிமெண்ட் கொஷனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 315 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே போடுங்க. நெக்ஸ்ட்டு என் ஆஃப் யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் இருக்குது, அப்படியே போட்டு என் ஆஃப் பி வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 250, அதை அப்படியே போடுங்க. ஓகே,
இப்போ என்ன பண்ணணும், இந்த n of u மட்டும்தான் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இந்த -250 இந்த பக்கம் கொண்டு வந்துடணும். 250க்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா சைன், அதுதான் சைன் அதோடது. ஸோ -250 இருக்குது. இந்த பக்கம் வந்தால் என்னவாகும், +215 ஆகும். இந்த 350 ஆல்ரெடி இருக்கிறது அப்படியே போடணும். ஸோ வாட் இஸ் த ஆன்சர், n of u equal to 350 + 250 என்ன வரும், yes 600. So n of u which is equal to 600. Very simple பார்த்தீங்களா. ஓகே, next second sum பார்ப்போம். If union is equal to, யூனியனில் செட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது x such that x belongs to natural numbers and x is less than or equal to 10ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது என்ன ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு a and bங்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ரோஸ்டர் ஃபார்மில் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஓகே, தென் வெரிஃபை தட் n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b நம்ம வெரிஃபை பண்ணணும். அப்படின்னா என்னது, ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்களே, அதாவது இந்த ஆன்சரும் இந்த பக்கம் ஆன்சரும் சேமாக வரணும்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கு a யூனியன் b கண்டுபிடிக்கணும். அதுக்கு n of a யூனியன் bனா என்னது, a யூனியன் b கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, அதுதான் n of a யூனியன் b. ஓகே, இப்போ n of aனா என்னது, அதாவது ஏங்கிற செட்டில் எத்தனை நம்பர்ஸ், எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 எலமெண்ட்ஸ், தட் இஸ் கால் n of a. ஸோ ஃபஸ்ட் இதில் உள்ளதெல்லாம் கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வாங்க இப்போ நம்ம கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு யூனியன் செட்டில் இது உள்ளது ஃபஸ்ட்டு ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிக்கலாம். ஸோ யூனியன் விச் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல், இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், எக்ஸஸ் பிலாங்ஸ் டு n, அதாவது என்ன எனது நேச்சுரல் நம்பர். ஸோ நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 2 3 எக்ஸெட்ரா. ஸோ போயிட்டே இருக்கும். இப்போ இது எங்கே நிப்பாட்டணும் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னா என்னது, 10ஐ விட கம்மியாக இருக்கணும் எக்ஸ், அண்ட் ஆல்சோ ஈக்குவல் டு கூட இருக்கலாம், அதாவது 10 வரைக்கும் எழுதணும்னு அர்த்தம். வெரி சிம்பிள். ஸோ யூனியன் செட் விச் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 6 7 8 9 and 10. ஓகே, யூனியன் செட் கண்டுபிடிச்சாச்சு. ஏ அண்ட் பி செட் இருக்குது ஆல்ரெடி. இப்போ நம்ம இதில் இந்த ஃபார்முலாவில் உள்ளது ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஏ யூனியன் பி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஏ யூனியன் பின்னா என்னது, ஏக்கும் பிக்கும் யூனியன். ஸோ ஏங்கிற செட் ஃபஸ்ட்டு எழுதணும், 2 3 4 8 and 10. நெக்ஸ்ட்டு யூனியன் பிங்கிற செட் எழுதணும், 1 2 5 8 and 10. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு யூனியன் கண்டுபிடிக்க தெரியும் இல்லையா, ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அகெயின் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு. ஸோ 1 பேலன்ஸ் இருக்கிற நம்பர் 5, தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் வந்து ஏ யூனியன் பி. இப்போ நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பினா என்னது, இது வந்து நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி தானே கொடுத்துருக்காங்க, அதானே நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெரி சிம்பிள், ஏ யூனியன் பியில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது அவ்வளோதான். 1 2 3 4 5 6 7. ஸோ 7 நம்பர்ஸ். ஸோ ஒன்று கண்டுபிடிச்சாச்சு நம்ம. நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி என்ன வந்திருக்கு, 7ன்னு வந்திருக்கு. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் இந்த பக்கம் உள்ளதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஏ என்னது, நம்பர் ஆஃப் ஏனா என்னது, ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ நம்ம நம்பர் ஆஃப் ஏல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு எண்ணிடலாம். 1 2 3 4 5. ஸோ நம்பர் ஆஃப் ஏ வந்து 5 எலிமெண்ட்ஸ். ஸோ இங்கே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறதெல்லாம் ஒரு பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் பி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பி செட். ஸோ எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5. ஸோ 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது நம்பர் ஆஃப் பியில். நெக்ஸ்ட் வந்து நம்ம நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சா தானே அதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். எஸ், ஸோ ஃபஸ்ட் நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஏ செட் எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்க ஏ செட்டில், 2 3 4 8 and 10. நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் பி செட்டில் 1 2 5 8 and 10. ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் எலமெண்ட்ஸ், ரெண்டுத்துக்கும் காமன் என்ன இருக்குது பாருங்கள், 2. நெக்ஸ்ட்டு 3 இருக்கா, இல்லை 4 இல்லை, 8 இருக்குது. நெக்ஸ்ட்டு 10 இருக்குது. ஸோ 5 1லாம் இங்கே இல்லை, 3 4லாம் இல்லை. ஸோ வாட் இஸ் த காமன் எலிமெண்ட், 2 8 and 10. ஸோ திஸ் இஸ் ஏ இன்டர்செக்ஷன் பி. நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சாரி செட்டுக்குள்ளெல்லாம் போடக்கூடாது நம்பரை. ஸோ
ஸோ 1 2 3 elements. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பியும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். வெரி சிம்பிள். என்ன ஃபார்முலா? நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி என்ன வந்துச்சு, அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி என்ன வந்துச்சு 7. ஈக்குவல் டு இருக்குது, அப்படியே ஈக்குவல் டு போடுங்க. நம்பர் ஆஃப் ஏ இருக்க இடத்துல என்ன போடணும், 5 போடணும். ஓகே, இங்கே ப்ளஸ் இருக்கா, ப்ளஸ் போடுங்க. நம்பர் ஆஃப் பி இருக்கா, நம்பர் ஆஃப் பி இருக்க இடத்துல என்ன போடணும், 5 போடணும். சேம் 5. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் போடுங்க. நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இருக்க இடத்துல என்ன போடணும், 3 போடணும். ஓகே, இப்போ இந்த பக்கம் 7 வந்திருக்கு, இந்த பக்கமும் 7 வருதான்னு பார்ப்போம். ஸோ 5 + 5 10. 10 - 3 7. Yes, both are equal. ஸோ என்ன எழுதலாம், கொஷனில் வந்து வெரிஃபைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன எழுதலாம், hence verified. இதுவே show thatன்னு கேட்டால் hence provedன்னு எழுதணும். ஓகே, வெரி சிம்பிள். உங்களுக்கு இந்த சம் புரியும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்ப்போம். அதாவது தேர்ட் சம்மில் ஒரு 3 subdivisions, 2 subdivisions I think ஸோ கொடுத்துருக்காங்க. ஓகே, அதை பார்த்துருவோம் நம்ம. ஸோ வெரிஃபை n of a union b union c which is equal to ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதை நம்ம வெரிஃபை பண்ணுவோம் ஃபார் த ஃபாலோயிங் செட்ஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம செகண்ட் சம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே என்னென்னா 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏபிசின்னு 3 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, வெரி சிம்பிள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன வேணும், இங்கே உள்ளதெல்லாம் ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஏ யூனியன் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி வேணும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும் இல்லையா, அப்புறம் தான் அதுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், இது 3 செட்டையும் ஒன்று சேர்க்கணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஏல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எழுதிக்கோங்க. ஏ சி இ எஃப் அண்ட் ஹெச். நெக்ஸ்ட்டு யூனியன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பியில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எழுதிக்கோங்க. சி டி இ அண்ட் எஃப். நெக்ஸ்ட்டு யூனியன் அகெயின். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது, யூனியன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பியில் உள்ள எலமெண்ட், சியில் உள்ள எலமெண்ட் ஏ பி சி அண்ட் எஃப். இப்போ இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், யூனியன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டில் உள்ளதை அப்படியே போட்டுக்கோங்க. ஏ சி இ எஃப் அண்ட் ஹெச். இப்போ நெக்ஸ்ட் செகண்டில் உள்ளதை கம்பேர் பண்ணிவிட்டு இல்லாத மட்டும் எழுதிக்கும். ஸோ சி ஆல்ரெடி இருக்குது, எழுத வேண்டாம். டி இல்லை, எழுதிக்கலாம். இ இருக்குது, எஃப் இருக்குது, எழுத வேண்டாம். நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். ஏ இருக்குது, பி இல்லை, ஸோ எழுதிக்கலாம். சி இருக்குது, எஃப்பும் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுதான் வந்து எனது ஏ யூனியன் பி யூனியன் சி. இப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம், எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7. ஸோ நம்ம நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி வந்து கண்டுபிடிச்சாச்சு. 7ன்னு வந்திருக்கு. இப்போ பேலன்ஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணால் என்ன வரணும், 7ன்னு வரணும். ஸோ வருதான்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், நம்பர் ஆஃப் ஏ வேணும். ஸோ நம்பர் ஆஃப் ஏ நான் கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4 5. ஸோ என்ன எழுதிக்கலாம் இங்கே 5. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் பி கேட்டிருக்காங்க. ஸோ பியில் 1 2 3 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 4 எலமெண்ட்ஸ் நான் ஒரு பாக்ஸ் போட்டு வச்சுக்கிறேன், அப்போ தான் சப்ஸ்டியூட் பண்ணையில் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் சியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, ஸோ 1 2 3 4, தட் இஸ் ஆல்சோ 4. ஸோ நம்பர் ஆஃப் சி வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தான் அதுக்கு எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன எழுதணும், ஏல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எழுதணுமா. ஸோ ஏ சி இ எஃப் அண்ட் ஹெச் இன்டர்செக்ஷன் பியில் உள்ள எலமெண்ட் சி டி இ அண்ட் எஃப். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கலாம். காமன் எலமெண்ட்ஸ் ரெண்டுத்துல உள்ள எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது, சி இருக்குது, நெக்ஸ்ட்டு இ இருக்குது, நெக்ஸ்ட்டு எஃப் இருக்குது. ஓகே, ஸோ சி இ அண்ட் எஃப். இப்போது இதுதான் ஏ இன்டர்செக்ஷன் பி, கரெக்டாக. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா என்ன அர்த்தம், இதில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, 1 2 3 நம்பர்ஸ் இருக்குது, 3 எலமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்கு பியில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எழுதணும். ஸோ சி டி இ அண்ட் எஃப் இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட்டு சியில் உள்ள எலமெண்ட்ஸ் ஏ பி சி அண்ட் எஃப்.
ஸோ இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். C is common. Next D இல்லை, E இல்லை, F is common. So what is the common? C and F. Okay. ஸோ இப்போ இதுதான் B intersection C. ஸோ இப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் B intersection C எவ்வளோ வருது? 1 2 2 elements. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? A intersection C கண்டுபிடிக்கணும் ஃபார்முலாவில். ஓகே, ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு A intersection C கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுக்கு ஏல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸோ A, C, E, F and H intersection Cயில் உள்ள எலமெண்ட்ஸ் A, B, C and F. ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள காமன் எது? A, நெக்ஸ்ட்டு C, நெக்ஸ்ட்டு F. கரெக்டாக? ஸோ A, C and F. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் A intersection C எத்தனை இருக்குது? 1 2 3. ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A intersection B intersection C மூணுத்துக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ A intersection B intersection C. ஸோ அதுக்கு ஏல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எழுதுவோம். A, C, E, F and H intersection. நெக்ஸ்ட்டு Bயில் உள்ள எலமெண்ட்ஸ் C, D, E and F. நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் Cயில் உள்ள எலமெண்ட்ஸ் A, B, C and F. இப்போ மூணுத்துக்கும் உள்ள காமன், அதாவது மூணுத்துலேயுமே இருக்கணும். செக் பண்ணுவாங்க. A இருக்கா? A வந்து இதுலேயும் தான் இருக்குது, இதில் இல்லை, அப்போ காமன் கிடையாது. நெக்ஸ்ட்டு C இதில் இருக்குது, மூணுத்துலேயுமே இருக்குது பாருங்கள். C. ஓகே, நெக்ஸ்ட்டு E இங்கே இருக்குது, இங்கே இல்லை, ஸோ எழுத வேண்டாம். F பாருங்கள், இங்கே இருக்குது, மூணுத்துலேயுமே இருக்குது. ஸோ ஏல இருக்குது, பியில் இருக்குது, சியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு H இல்லை. ஸோ ஒன்லி என்னெல்லாம் காமன் இருக்குது? C and F மட்டும்தான் காமன். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் A intersection B intersection C எவ்வளோ வந்துச்சு? 1 2 2 elements. That's all. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம் வாங்க. ஓகேவா? இங்கேயே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் லாஸ்ட்டில் கூட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ A யூனியன் நம்பர் ஆஃப் A யூனியன் B யூனியன் C எவ்வளோ வந்துச்சு? 7ன்னு வந்துச்சு. ஸோ அது இருக்க இடத்துல அதை அப்படியே போட்டுக்கோங்க. 7 ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க, அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் A வந்து 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, அதை அப்படியே போட்டுக்கோங்க. என்னெல்லாம் சைன் இருக்கோ அதை அப்படியே போடணும், சிம்பிள்லாம் ப்ளஸ் மைனஸ்லாம். ஒன்லி இதுக்கு பதிலாக என்ன நம்ம கண்டுபிடிச்சோமோ அதை எழுதணும், அவ்வளோதான். ஓகே, n ஆஃப் B வந்து 4 கண்டுபிடிச்சிருக்கேன், n ஆஃப் Cயும் 4. ஸோ எழுதிக்கலாம் 4 + 4. நெக்ஸ்ட்டு மைனஸ் இருக்குது, எழுதிக்கலாம். n ஆஃப் A intersection B எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ என்ன எழுதணும்? இங்கே 3 மைனஸ். நெக்ஸ்ட்டு B intersection C என்ன இருக்குது? 2. ஸோ 2 எழுதிக்கோங்க, மைனஸ். நெக்ஸ்ட்டு A intersection C என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதையும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ப்ளஸ்ன்னு இருக்குது, போட்டுக்கோங்க. ஸோ A intersection B intersection C என்ன இருக்குது? 2ன்னு இருக்குது. ஸோ அதையும் நம்ம எழுதிக்கலாம். ஸோ 7, இந்த 7 அப்படியே தான் வரணும். ஸோ இந்த பக்கமும் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ என்ன வருது? 5 + 4 9, 9 + 4 13, 13 - 3 என்ன வரும்? 10, 10 - 2 என்ன வரும்? 8, 8 - 3 என்ன வரும்? 5, 5 + 2 என்ன வரும்? 7. பார்த்தீங்களா? ரெண்டு சைடும் ஈக்குவலாக வந்துருச்சு பார்த்தீங்களா? ஓகே, வெரி சிம்பிள். ஓகே, இப்போ கொஸ்டினில் வெரிஃபைன்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஃபைனலாக என்ன எழுதணும்? ஹென்ஸ் வெரிஃபைட். ஓகே, வெரி சிம்பிள். இந்த ரெண்டு ஸ்டெப்பும் நீங்கள் லாஸ்ட்டில் தான் எழுதணும். நான் இங்கே இடம் இல்லாதனால இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த சம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே செகண்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி இந்த ஃபார்முலா வந்து வெரிஃபை பண்ணணும். இங்கே பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் சம் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது A, B and C கொடுத்துட்டாங்க. ஓகே, நம்ம என்ன வெரிஃபை பண்ணணும்? நம்பர் ஆஃப் அந்த ஃபார்முலா அப்படியே வெரிஃபை பண்ணணும். A யூனியன் B யூனியன் C which is equal to நம்பர் ஆஃப் A plus number of B plus number of C minus number of A intersection B minus number of B intersection C minus number of A intersection C
then plus number of A intersection B intersection C. ஓகே, இதை நம்ம வந்து வெரிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ அதே மாதிரி சம் தான் நீங்கள் போடுறீங்களா இந்த சம்? ஸோ போட்டு என்ன ஆன்சர் வருதுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஓகே, வெரி சிம்பிள். ஏ யூனியன் பி யூனியன் சிலாம் கண்டுபிடிங்க. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஏ எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, பியில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, சியில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிட்டு எத்தனை எலிமெண்ட்ஸ் வருதோ ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வரணும். ஸோ யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கூடவே 1+1 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நெக்ஸ்ட் பார்ப்போம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.